குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா. அன்பார்ந்த குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும், வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்கிரன் டிவியில நம்ம பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்கிரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குறைஞ்ச நாள்ல நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன, ஆன்மீக கோவிலும் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனை, இந்த ஜோதிட இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேருவோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை. நம்ம சேனலுக்கு பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன். இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன். உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஃபர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க. நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இதுவும் சொல்றேன், உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன். இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இப்ப இந்த ஜனவரி மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பத்தி பார்ப்போம். இதுல 3 முகூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாசத்துல. கரெக்டா 11ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா அப்புறம் 18ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. 24ஆம் தேதி ஜனவரி மாசம் 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள். வளர்பிறை சுப காரியத்துக்கு உகந்த முகூர்த்தம் இந்த 3 முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. அப்ப இந்த முகூர்த்தத்துல நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்தவன தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக 14ஆம் தேதி போகி பண்டிகை. எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க ரொம்ப சிறப்பாக நடக்கும். பழைய பொருளை, பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க. கெட்டது ஒளியட்டும், நல்லது உங்க வீட்டுக்குள்ள வரட்டும், மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் இந்த போகி பண்டிகை திருநாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எல்லா ஊர்லையும் எல்லா கிராமத்துலையும் சரி, இல்லை வெளியூர்லையும் பாருங்க எல்லாம் சிறப்பாக நடக்கும். அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல். தமிழனா பிறந்தா தைப்பொங்கலை கண்டிப்பா கொண்டாடணும் எல்லாருமே. சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் மகர ராசி சஞ்சாரம் செய்யறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க. அப்ப இந்த தைப்பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல். அப்ப அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, 2வது உழவர் திருநாள் சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல். அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் 14ஆம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு, தமிழனா பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க. நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும். அந்த பண்டிகையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்குமே குரு சுக்கிரன் டிவி சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கு ஆதரவு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமங்க, இந்த ஜனவரி மாசத்துல இன்னொரு விசேஷம், முக்கியமான விஷயம், தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாசம் 25ஆம் தேதி. இதுலயும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாம் அல்ல முருகப்பெருமான அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். மறந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னிகா ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசின்னு சொல்றாங்க. இந்த ராசி, இந்த லக்னத்துல பிறந்தவங்க இதுலயுமே விளையாட்டு குணங்கள் உள்ள நபர்கள் இந்த ராசிக்காரங்க. ஏன் விளையாட்டு குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும்? அவருடைய உருவத்தை பாருங்களேன், பெண்ணோட உருவம் கொடுத்துருப்பாங்களா? அப்ப இந்த ராசியில பிறந்தவங்க பெண்ணுடைய குணங்கள் அதிகமா இருக்கும். அப்ப எதுலையுமே ஒரு சாந்தமான குணம், விளையாட்டு குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். புதன் யார்? குழந்தை தானே. பள்ளி படிக்கிற குழந்தைன்னு சொல்லுவாங்க புதனை. குழந்தைனா குரு. இந்த விளையாட்டு குணம் எல்லாமே இருக்கணும்னா அந்த புதன் பகவான் நல்லா இருக்கணும். ஒரு நகைச்சுவை
உணர்வு, விளையாட்டு குணம். ஏன்னா புதன் உச்சமாவாரு உங்களோட ராசியில. புதன் உச்சனா என்ன? புத்தி கூர்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த ராசியில பிறந்துட்டா புத்தி அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு பல கற்பனைகள் இவங்க மைண்டுக்குள்ள ஓடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து நில ராசி. நிலனா உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியை இந்த கன்னிகா ராசியை சொல்றாங்க. பொதுவா நில ராசினா என்ன? உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடுமையான உழைப்புக்கு காரகம் இந்த கன்னி ராசி எடுத்துக்கலாம். வேலை, உத்தியோகம், தொழில், பிசினஸ் நம்ம பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படி எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி எல்லா கலையுமே உங்களுக்கு அத்துப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நல்லா ரசிச்சு ரசனையோட சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னி ராசி, இந்த கன்னி லக்னக்காரர்கள். சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எதுலையுமே. எது வந்தாலும் சரி, சிரிப்பு உதட்டு சிரிப்பு, முன் சிரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, முகத்திலேயே லைட்டா சிரிச்சு போயிடுவார். இதுலையுமே முன்கோவத்தை காட்டவே மாட்டாது. இவர் வந்து கோவத்தை நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவர் கவர்ந்துடுவார். அந்த கேரக்டர் உள்ள நபராக இருப்பார். இவர் எங்கே போய் ஒரு சபையில இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பா இருக்கும். சிரிச்சுக்கிட்டு அப்படியே கலகலப்பா இருக்கக்கூடிய நபராக இந்த ராசி, இந்த லக்னக்காரர்கள் ரெண்டுமே பொருந்தும். கன்னிராசினா கன்னிராசி மட்டும் இருக்காது, அந்த லக்னத்துல பிறந்தவங்களும் இருப்பாங்க. அது எந்த ராசியா இருந்தாலும் சரி, இந்த குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. அப்படிப்பட்ட அந்த கன்னிராசி, இந்த கன்னி லக்ன நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவும் கன்னிராசிக்காரங்க, கன்னி லக்னக்காரங்க எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். அதனாலதான் என்ன சொல்லுவேன், எல்லா வீடியோவும் பாருங்க, ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா நம்முடைய பிறப்பு ஜாதகத்துல எல்லாத்துக்குமே இறைவன் இந்த கலியுகத்துல பிறந்துட்டாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா ஒரு கர்ம வினையை கொடுத்துருப்பாருங்க. அந்த கர்ம வினை அந்த கால நேரங்கள் வரும்போது அந்த கர்ம வினையை அவர் சந்திச்சுதான் ஆகணும். இதுதான் விதி. அந்த கர்ம வினையை பெருசா பாதிக்கிறதா, அது சின்னதா நடக்குமா, எப்படி கொஞ்சம் பரிகாரம் மூலமாக அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் பரிகாரம் மூலமாக. இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கவும் சொல்லுவாங்க, இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க, இத்தனை வயசுல வீடு கட்டுவீங்க, இந்த இடத்துல உங்களுடைய அம்மாவுடைய உடலுக்கு பிரச்சனை வரும், இந்த திருமணம் இத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணுங்க, திருமணம் இத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணுங்க, வெளிநாடு வெளியூருக்கு அப்புறம் நீங்க போவீங்க, ஏதோ சொல்றாங்க. திசாபுத்தின்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய ஜாதகத்துல திசாபுத்தி வச்சு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு +2 இது ஒரு பொது பலனா பாருங்க. ஒரு +2 உடைய விதி ஜாதகம் தான். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல்ங்கிறாங்க. அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. கோச்சாரங்கிறது உடல் தான். நம்ம உடம்புல கரெக்டா 9 கிரகம் நவகிரகங்கள் இயங்குது. அந்த எந்த கிரகம் அந்த நேரங்காலம் வரும்போது அந்த வேலையை அது கரெக்டா அந்த வேலையை பார்த்துட்டு போவாங்க. இப்ப இந்த கன்னி ராசிக்கு இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்க பார்ப்போம். உங்க ராசிலேயே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. உங்க ராசியில கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்காரு. 3ஆம் பாவத்துல விருச்சக ராசியில சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்றாரு. விருச்சக ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க. தனுசு ராசியில 6ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. கும்ப ராசியில 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அதாவது மீன ராசியில 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. மேஷ ராசியில இதுல ஒரு 2 கிரக பயிற்சி மட்டும் மாறுது. அதாவது சூரிய பகவான் பாருங்க 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர ராசி. 3ஆம் பாவத்துல 4ஆம் பாவத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 2 கிரகங்கள் தான் இங்க மாறுது. மற்றபடி எல்லா கிரகமும் அதே பாவத்துல இருக்குது. இப்ப பாருங்க வரக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது இந்த கன்னி ராசி என்ன சொல்லுவாங்க, கேது பகவான் வந்திருக்காரு உங்க ராசிக்கா. கேது வந்தா என்ன, ஒரு குழப்பங்கள் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. யாருக்கெல்லாம் கேது வர்றாங்களோ, கேது உள்ள என்று ஆன உடனே பாருங்க மருத்துவமனை நிறைய பேர் போனவங்க பல பேரா இருப்பாங்க. இந்த கேது பகவான் கன்னி ராசிக்கு உடனே வந்தவன மருத்துவ செலவு நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு செலவாச்சும் மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க. உடல் ரீதியா ஒரு ஆப்ரேஷனும் ஏதாச்சும் ஒரு செலவுகள் வரணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். இந்த கேது பகவானாவே தான் இயற்கையான ஞானங்கள் இருக்கும். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த கேது பகவான். எல்லாருமே கேது பகவான் வந்து கெட்ட கிரகம் சொல்றாங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த கேது பகவான் அவங்களுடைய விதிஜாதத்தை பொறுத்துதான். கேது நல்லா இருந்துட்டாருன்னு ஒருத்தருக்கு இவர் மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. ஞானக்காரகர், பெரிய பெரிய ஞானிகள் முனிவர் எல்லாம் பாருங்க, அவங்க ஜாதத்துல கேது பலமா இருக்கும்.
தன்னை மறந்து தியானத்துல போறது, இது எல்லாமே கேது பகவான் தான். அப்ப எதுலையுமே உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை, இப்ப பாருங்க பயங்கரமா மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி பண்ற என்னவோ ஒரு மைண்ட் ஒரு சிந்தனை உங்களுக்கு போகும் பாருங்க. எல்லா கலையும் கத்துக்கலாங்க, கேது மட்டும் நல்லா இருந்தது ஜாதகத்துல. அனைத்து விதமான கலைகள் யாரும் சொல்லி கொடுக்க வேணாம். இந்த கேது பகவான் நல்லா இருந்துட்டா எதுவுமே சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டுக்கு சூப்பரா வரும், மைண்ட்ல அப்படியே நச்சுன்னு வந்து உட்காரும். அதான் கேது பகவான். எடுத்துங்க விநாயகர் பெருமான் பாருங்களேன், அவர் எதுவுமே சொல்லியா கொடுத்தாங்க, எவ்வளவு இது பண்ணியிருக்காரு. அது மாதிரிதான் கேது பகவான். கேது இருந்துட்டாவே கண்டிப்பாக ஒரு அருள் கிடைக்குதுன்னு அர்த்தம். அது ஜாதகத்தை பொறுத்து தான். அதே கேது யாருக்கும் சரியா இல்லை ஜாதகத்துல சுத்தர அவுட் பண்ணிடுவார். கேதுனா யாரு, எதுவுமே இல்லாதன்னு அர்த்தம். சாமியார் சொல்றாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கொண்டாந்து விட்டுரும். ஒரு சில பேர் கேது சரியா இல்லைன்னா ஜாதகத்துல எனக்கு எதுவுமே வேணாம் என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துக்காக உண்டு பண்ணி விடுவார். அப்ப இந்த கேது பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அந்த கேது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு பாருங்க, இதுதான் மெயினான விஷயம். இப்ப நான் கேதை பத்தி சொல்றேன்னா, இந்த கேது நல்லா இருந்துட்டா நான் சொன்ன விஷயம் எல்லாமே சூப்பரான அறிவிஞானத்தை கொடுத்துருவாரு. அப்ப இந்த கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தா இங்க பலன்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேது உங்களுக்கு 3க்கு 8 கூடியவர். ஏன் உங்களுக்கு மருத்துவ செலவு வந்துன்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உடம்புல அடிபட்டு இருக்கும் பாருங்க. சில பேருக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்திருக்கும் பாருங்க. இப்ப இந்த கேதுங்கிட்டு விலகுறாரு பார்த்தீங்களா, அந்த கேது வந்து நிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பாருங்க தனுசு ராசியில இருக்காரு 4ஆம் இடத்துல. அப்ப என்னை பொறுத்தவரை எடுத்தவொடனே நான் என்ன சொல்லுவேன், உங்களுடைய உடம்பு சுகம் கெட்டுச்சு இல்ல. நிறைய பேருக்கு கன்னிராசியில பிறந்துட்டாவே பாருங்க உடம்பு சுகம் இருக்காது. இப்ப வீட்டுல, இடத்துல, பூமியில, டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பிரச்சனை இருக்கும். கடன் சுமை, பண பிரச்சனை நிறைய பேருக்கு வந்திருக்கும். பண பிரச்சனை, கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், கூட்டு தொழில ஒரு சின்ன சின்ன தடைகள், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திக்கிறாப்புல ஒரு சில பேருக்கு உங்களுடைய விட்டுருப்பார். ஏன்னா எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு சொல்லக்கூடாது. கன்னி ராசியில பிறந்துட்டாவே கண்டிப்பாக நடக்கக்கூடிய திசாபுத்தி மட்டும் சரியா இல்லை. இப்ப சுத்தர எல்லா விஷயத்தையும் ஒரு பிளாக் பண்ணிடுவார். இப்ப வேலை, உத்தியோகம், நண்பர்கள், பழக்க வழக்கம், டாக்குமெண்ட் எழுத்து எல்லாத்துலயும் ஒரு சில கை வச்சிருவார். நிறைய ஒரு கேதுனா என்ன, எதுவுமே இல்லாம உங்களை கீழே கொண்டு போறதான் கேது பகவான். இதுதான் அவருடைய வேலை. ஜாதகத்துல கேது இருக்கிற இடத்தை பொறுத்து அங்கே பலன்கள். இப்ப பாருங்க உங்களுக்கு 4ஆம் இடத்துல உடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல போயிருக்காரு. கேது அங்கே இருந்தா 4ஆம் இடத்துல இருக்காரு. எடுத்தாலும் என்ன சொல்றாரு, வீடு, இடம், பூமி இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி நீங்க ஒரு சுப செலவை நீங்க பண்ணணும். உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். நிறைய பேர் வீடு வாங்குறதோ இடம் வாங்க, கண்டிப்பா அதுல உள்ள டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, லேண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, கோர்ட்டு கேஸ்ன்னு அது இப்போ உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு இந்த நேர காலம் சூப்பரான டைம். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பரா அது நடந்துரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள், திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், பிரச்சனைகள், தடைகள்லாம் இருக்குன்னா அந்த தடைகள் நீங்கிரும். இனிமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அவர்கிட்ட அமைச்சு கொடுத்துருவாரு. திருமண சம்பந்தமா நான் சொல்றேன். வேற பேருக்கு திருமணத்துல உள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க. ஒண்ணு நண்பர்கள் கூட்டு தொழில ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அதுல பிரச்சனை வந்திருக்கும். நிறைய பேருக்கு எடுத்து பாருங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. வேலை பார்க்க ஆட்கள் கிட்ட, வேலை பார்க்குற இடத்துல ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும்ல, அந்த கெட்ட பேர் நம்ம இருக்காது. ஏன்னா குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். உங்களுக்கு குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங், சூப்பரான டைம். நிறைய பேர் வீடு, இடம், பூமி, கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும். உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரொமோஷன், உத்தியோகம் கிடைக்கல நினைக்கலாம், உத்தியோகம் கண்டிப்பா நிறைய பேர் கிடைச்சிருப்ப. நிரந்தரமான ஒரு ஜாப் இப்ப கண்டிப்பா கிடைக்கக்கூடியதை அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரையும் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்லை, தடை இல்லை, தாமதம் இல்லை. இது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு டைமை இப்ப கொண்டு போறாரு. இப்ப நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணா வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா அமைஞ்சிரும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன், வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்கறவங்க, ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால இங்க ப்ரமோஷன் கொண்டு வந்துருவாரு. அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியோட சூரியன் இருந்துட்டாவே கண்டிப்பா ப்ரமோஷன் வரணும். அவர் 5ஆம் பாவத்துல இருந்து நேரம் 11ஆம் இடத்தை பாத்துருவாரு. அப்ப மேல ப்ரமோஷன் வேலை பார்த்துக்கிட்டே ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்க ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும். நிறைய பேர் கல்வி தடைகள் நிறைய பேர் இருந்திருக்கும் பாருங்க. படிப்பு கல்வி தடை, அந்த தடைகள்லாம் இப்ப இருக்காது. படிப்பு கல்வி ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு படிப்பு கல்வி சம்பந்தமாக. அதே மாதிரி அரசு வேலை, ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதியோட அரசு கிரகம் இருந்துட்டா இப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரணும். உங்க குடும்பத்துல நல்லா பாத்துங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை வரணும். ஏன்னா புதன் சூரியன் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால
அரசாங்க தொடர்பு யாருக்கெல்லாம் அந்த கிரக அமைப்பு இருக்குதோ இப்ப கண்டிப்பா வந்துடுவார். எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கிடைச்சிடாது. உங்க ஜாதகத்துல லக்னாதியோட அவர் தொடர்பு வேணும். அப்ப அரசாங்க சம்பந்தமா முயற்சி பண்றவங்களுக்கும் அரசாங்க வேலை தொடர்பு கண்டிப்பாக உண்டு. வேற கம்பெனில வேலை பாக்குறீங்க, அதுக்கும் ப்ரொமோஷன் வெயிட் பண்றவங்களும் ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைச்சிரும். தொழில் நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் தொழில்ல இப்ப கிடைச்சிரும். எதனாலன்னா தொழில் இடத்தை உங்களுடைய புதனே அந்த பகவான் நேரா பாக்குறாரு, 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப தொழில்ல ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மாற்றமாச்சும் உங்களுக்கு கிடைக்கணும். இதான் அமைப்பு. ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கணும். தொழில ஏதோ வெற்றியோ ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை இப்ப அமைச்சு கொடுக்கணும். அப்ப ஜனவரி மாசத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கரெக்டா ஜனவரி மாசம் 15க்கு அப்புறம் பாருங்க ஒரு மாற்றம் வரும் பாருங்க. நிறைய பேருக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இன்க்ரீஸ் ஆகணும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அவர் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால இங்க ஒரு பார்வைக்கு ஒரு பலனை கொடுத்தாகணும். வெளிநாடு வெளியூர்ல தொழில் பண்றாலும் சரி, இங்கே தொழில் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். திருமண பிரச்சனை தீந்துரும். உடம்பு பிரச்சனை நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பண்ண அந்த செலவுலாம் இருக்காது. தந்தையுடைய சொத்துக்கள், தாயுடைய சொத்துக்கள் உள்ள வில்லங்கம் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் நீங்க அலைகிறீங்க, திருமண சம்பந்தமா இல்ல இடம்பூமி சம்பந்தம் பிரச்சனை அலைகிறீங்களா, அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு. மெயினா பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். பெண்கள் என்ன ஒரு காரியம் மனசுக்குள்ள நினைச்சிருந்தாலும் அந்த காரியம் இப்ப சித்தியாக போகுது நிறைய பேருக்கு. நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்சி எல்லா வேலையும் பாருங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், கமிஷன் பிஸ்னஸ், அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அது இல்லாமல் இந்த உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், மளிகை கடை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஐடிஐ ஃபீல்டு நல்லா பாருங்க. ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட துறை, நெருப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு இந்த நேரத்தில். அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறது, இந்த லாட்ரி யோகம் பற்றி பேசுங்க. நிறைய பேர் கண்டிப்பாக டெஃபரெண்டாக உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த லாட்ரி யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் நிறைய பேருக்கு. அப்போ இந்த யோகம் எல்லாமே சிறப்பாக உங்கள் நேர காலத்துக்கு கொண்டு போறாரு. அப்போ ஜாதக தசாபதி நடந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நிறைய பேருக்கு. அதே மாதிரி பாருங்க, இப்போ விவசாய துணிகள் எல்லாமே பாருங்க சிறப்பாக இயங்குறோம். அதே மாதிரி வருமான இன்கம் ஏதாச்சும் ஒரு சேமிப்பு நீங்க பண்ணுவீங்க. இப்போ குடும்ப ரீதியாக சொல்றேன், பொருளாதாரங்கிறது ஒரு சிறப்பாக இயங்கும். நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலையுமே ஒரு தைரிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு அரசாங்க தொடர்பு, ஒரு தலைமை பொறுப்பு, இதெல்லாம் நிறைய வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இங்க எப்போதுமே பாருங்க, வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகம் இதை பத்தி அவங்களுடைய மைண்ட் சிந்தனை பயங்கரமா இருக்கும். தொழில் 4 பேர் மதிக்கிறாப்புல நம்ம இருக்கணும், ஒரு நேர்மையா இருக்கணும், கௌரவமா இருக்கணும், அந்தஸ்தா இருக்கணும்னு சொல்லி எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். உத்திர நட்சத்திரம் பிறந்துட்டா புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, உங்களுடைய நட்சத்திரதி 4ஆம் இடத்துல இருக்காருங்க. கண்டிப்பா இடத்துல பூமியில உள்ள பிரச்சனையை சரி பண்ணுவார். இது முதல் விஷயம். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். 2வது விஷயம். அதே மாதிரி பாருங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேர் பேசி முடிப்பாங்க. கண்டிப்பா முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். வேலையில ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் நீங்க பண்ணுவீங்க. வேலை உத்தியத்தை ப்ரமோஷனோ இடமாற்றமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். வெளிநாடு வெளியூர்ல இருக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாம் நல்லா அனுபவம் இருக்கும். கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அன்பு இவங்க மாதிரி யாரும் காட்ட முடியாது. ஒரு பாசத்துக்கு இவங்க மாதிரி யாரும் தான் இவங்க அன்பு நிறைய பாசத்தை காட்டக்கூடிய நபர்கள் இந்த அஸ்தத்துல. குடும்பத்தை இவங்க தான் தாய் மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கற்பனை ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பீங்களே, லைஃப்ல நம்ம எப்படி சாதிக்கணும், இதை பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சிந்தனை வச்சிருப்பீங்க. அது எல்லாமே அந்த ஆசை எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. லைஃப்ல தொழில நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எதிர்பார்த்த பிரம்மாண்டமான ஒரு லாபம் கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு. என்னை பொறுத்தவரையும் நிறைய பேர் இந்த கலை ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க, கமிஷன் பிசினஸ் பண்றவங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணுறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. ஆசிரியர் வேலை பார்க்கணும் கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும். மாணவ மாணவிகள் நல்ல ஒரு அனுநியம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும்.
கணவன் மனைவி ஒற்றுமையா சிறப்பா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிரும். பூர்வீக சொத்து, பூர்வீடு, வீடு, இடம், பூமி இது எல்லாமே நிறைய பேருக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, வண்டியோ வாகனமோ நீங்க மாத்திரை யோகமும் உங்களுக்கு நிறைய பேர் வந்துடும். இந்த நேரத்துல சிறப்பான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இந்த நேரத்துல அந்த அஸ்தலத்துல பிறந்தவங்க, அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க, ஒரு தைரிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நினைச்சா தைரியமா அந்த விஷயத்த முடிச்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்களா, இந்த குணம் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. உங்க தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாற போகுது. இந்த இடத்துல பாருங்க, எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகாதெல்லாம் வெளிநாடு வெளியூர் போயிடுவாங்க. ஆல்ரெடி இந்த சித்திரத்துல பிறந்தா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. இனிமேல் உங்களுக்கு நடக்கும் பாருங்க. உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நல்லா இருக்கும். வண்டி வாகனம் சம்மந்தம் பிசினஸ் பண்றவங்க, நெருப்புத்துறை சம்மந்தம் பிசினஸ் பண்றவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில பிசினஸ் பண்றவங்க, போலீஸ் வேலையில வேலை பார்க்குறவங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்கலாம் அவங்களாம் நல்லா அலுவலகமா இருக்கும். எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வேலை பார்க்குறவங்க, இவங்களெல்லாம் பார்க்க நல்ல ஒரு சேஞ்ச் இப்போ கிடைக்கும் பாருங்க. வண்டியோ வாகனமோ வீடோ நீங்க வாங்குற யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த நேரத்துல குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடியவர்கள் அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சியத்தை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இனிமேல் உடல் உபாதை இல்லை. தொழில் நல்லா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். வரக்கூடிய ஜனவரி மாத பலன், அதாவது கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.